Hi guys, so back with one more video. So randomமா இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு டயட் சார்ட் வந்து யூஸ்வலி ஐ ப்ரிப்பேர் ஃபார் மை கிளைண்ட்ஸ் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நான் சும்மா சாட் ஜிபிடியில் போட்டு பார்த்தேன். சரி என்னதான் சொல்லுது நம்ம சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். நீங்கள் this is one simple diet chart. So I prepared this diet chart for 53 years old women. அவங்களுக்கு வந்துட்டு ஹைப்போதைராய்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு கொஞ்சம் வீக்காக வந்துட்டு ஃபீல் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்துட்டு இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் இன்டேக் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக இருக்க மாட்டேங்குது டைஜஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் சாட் ஜிபிடியில் போட்டால் சாட் ஜிபிடி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம், உங்களுக்கே காட்டுறேன் சரிங்களா. ஸோ கண்ட்ரோல் ஏ காப்பி பண்ணலாம். காப்பி ஆகலையா? கண்ட்ரோல் சி. நம்ம இப்போ சாட் ஜிபிடிக்கு போகலாம். சாட் ஜிபிடி டைப் பண்ணலாமா? மேலேயே வந்துடுச்சு. சாட் ஜிபிடி போயிட்டு I'll just paste the diet whatever I've prepared and enter. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு தெலுங்கு விமன். ஸோ தெலுங்கில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ this meal plan is well structured, emphasizing balanced nutrition with a focus on gut health. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததுனால கட் ஹெல்த்தையுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடிக்குவேட் ஹைட்ரேஷன் இருக்குது, போர்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு கீ ஹைலைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ கட் ஹெல்த் வந்துட்டு ஸ்டார்டிங் டே வித் ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் துளசி ஜிஞ்சர் டீ சப்போர்ட்ஸ் கட் ஹெல்த், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இஃப் அட்டால் அவங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்துட்டு க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் மீல்ஸ் வந்துட்டு இருக்குது. த பிளான் இன்க்ளூட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் லைக் ரைஸ், லென்டில்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் சோர்சஸ். நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு ரைஸ் இருக்குது, கார்ப்ஸ் இருக்குது, லென்டில்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்துட்டு கிடச்சிரும். வெஜிடபிள்ஸ் குட் சோர்ஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃபைபரும் வந்துட்டு வந்துடுது. ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸஸும் இருக்குது. நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி, தட் இஸ் ஆல் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் டயட் சார்ட்டில் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு குவான்டிட்டிஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுனால குவான்டிட்டிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஈஸியர் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிடுது. Adding seeds to the fruit salad is a great way to boost fiber, healthy fats and nutrients சொல்லியிருக்கு. ஸோ எஸ், சீட்ஸ் வந்துட்டு குட் சோர்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ஃபேட் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபைபர் ஆப்வியஸ்லி கொடுக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சீட்ஸ்லேருந்துமே வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஹைட்ரேஷன் ரிமைண்டர் வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 3 liters ஆஃப் வாட்டர் எவ்ரி டே வந்துட்டு குடிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லியிருக்கு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்ரிடே வந்துட்டு சின்ஸ் ஷீ இஸ் 53 years old விமன் அவங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 minutes வச்சு வாக் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு நீ கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்கிறதுனால 30 minutes ஆஃப் வாக்கிங்கும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்குமே வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ சஜஷன்ஸுமே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. கன்சிடர் ஆடிங் அ ஸ்மால் சர்விங் ஆஃப் நட்ஸ், பாயில்ட் எக்ஸ் ஆர் ஸ்பவுட்டட் லெக்யூம்ஸ் டு பூஸ்ட் ப்ரோட்டீன் இன்டேக் ஃபர்தர். எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ நான் அது மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். பட் நான் ஆக்சுவலி அந்த பர்சனோட சிம்டம்ஸையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறதுனால நான் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் வந்துட்டு எடுத்துக்கிட்டால் அவங்க வந்துட்டு ப்ளோட்டிங் இஷ்யூஸ், அசிடிட்டி இல்லைனா வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எஸ், நான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்பினாச் தால் கொடுத்துருந்தேன். மேபி அது க்ரீன்ஸாக வந்துட்டு சாட் ஜிபிடி கன்சிடர் பண்ணல போல். எஸ் அஃப்கோர்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அங்கே ஒரு நோட் டிஸ்க்ளைமர் வந்துட்டு கொடுத்துருந்தேன். அவங்க அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த சஜஷன்ஸ் கிவன் பை ChatGPT and strengths given by ChatGPT. ஸோ பேசிக்கலி என்னென்னா ஸோ நான் உங்களுக்கு ChatGPT வந்துட்டு காட்டினேன் இல்லையா. ஸோ ஆஸ் அ டயட்டீஷியன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்களோட சிம்டம்ஸ்லேருந்து அவங்க எந்த மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். அதே நீங்கள் ChatGPTயில் போயிட்டு நீங்கள் எனக்கு இந்த மாதிரி டயட் கொடுங்க அப்படின்னா அது கொடுத்துரும். பட் அது வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே வந்துட்டு கேட்காது. ஸோ அது வந்துட்டு தானாக கொடுத்துருக்க டயட் சார்ட்டை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சிம்டம்ஸுமே வந்துட்டு
அக்ரிவேட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ChatGPTல வந்துட்டு உங்களுக்கு ஃபேன்சி ஃபுட்ஸ் தான் வந்துட்டு மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணும். அதுவுமே நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் பார்க்கணும். நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுலேருந்து எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த எல்லா கன்சிடரேஷனுமே ஆஸ் அ டயட்டீஷியன் நாங்கள் பண்ணுறோம். பட் ChatGPT பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் யோசிச்சுக்கோங்க.